Exercise 5.3 Introduction. இந்த 4 கண்டிஷன் நம்ம பார்த்தாலே இந்த எக்ஸசைஸில் உள்ள 6 சம் நம்மளால் போட முடியும் ஈஸியான மெத்தடில். இப்போ இங்கே ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். என்ன ஈக்குவேஷன்னா ax² + bxy + cy² + dx + ey + f = 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு 4 கண்டிஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சர்க்கிள்னால் இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது எல்லாமே இந்த எக்ஸசைஸுக்கு மட்டும்தான். ஓகேவா? அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² = கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y². கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² = கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y²னா என்ன அர்த்தம்? x² பக்கத்தில் உள்ள வேல்யூவும் இங்கே y² பக்கத்தில் உள்ள வேல்யூ ரெண்டும் எப்படி இருக்கணும்? ஏவும் சியும் ஈக்குவலாக இருந்தால். ஓகேவா? செகண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy = 0. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்து xy டேர்ம் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடாது. இப்படி இல்லை இருந்தால் தான் என்னாகும்? இங்கே xy டேர்ம் இல்லாமல் இருந்தால் தான் என்னாகும்னா 0ன்னு வரும். இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் அது சர்க்கிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எலிப்ஸ். அது எப்போ சொல்லுவோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² எப்படி இருக்கணும்? நாட் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ஏவும் சியும் இங்கே நம்ம ஈக்குவல்னு சொன்னோம். இங்கே ஏவும் சியும் எப்படி இருக்கணும்? நாட் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy = 0 தான் வரணும். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y². இந்த 2 வேல்யூஸுமே எப்படி இருக்கணும்னா சேம் சைனாக இருக்கணும். சேம் சைன்னா இப்போ இதோட வேல்யூ 3, இதோட வேல்யூ 2 அப்படின்னா இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போ ரெண்டுமே சேம் சைன். அப்படி இல்லைனா இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், ரெண்டுமே மைனஸ். இந்த மாதிரி சேம் சைனாக இருந்தால் என்னன்னு சொல்லலாம்? எலிப்ஸ். தேர்டு ஹைப்பர்போலாவும் அதே மாதிரி தான், எலிப்ஸ் மாதிரியே தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² எப்படி இருக்கும்? நாட் ஈக்குவலாக இருக்கும். a ≠ c. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy டேர்ம் கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² ஆர் த ஆப்போசிட் சைன். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா எலிப்ஸில் சேம் சைனாக இருக்கும், இங்கே ஹைப்பர்போலாவில் ஆப்போசிட் சைனாக இருக்கும். இப்போ இதை -2 இது +3 அது மாதிரி. அப்படி இருந்தால் அது ஹைப்பர்போலா. நெக்ஸ்ட்டு பேரபோலா டேர்மில் என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy டேர்ம் எப்படி இருக்குன்னா 0 தான். அப்போ அங்கே xy டேர்ம் இருக்காது. எய்தர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² இஸ் 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy டேர்ம் நமக்கு 0வாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² அப்படி இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² டேர்ம். இப்போ இங்கே a ஆர் சி, ஏஓ சிஓ எப்படி இருக்கணுமா? 0வாக இருக்கணும். ஓகேவா? ஏ ஆர் சி 0வாக இருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் அது பேரபோலா. இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். Exercise 5.3 Identify the type of conic section of each of the following. First question 2x² - y² = 7. இந்த சொல்யூஷன் பார்க்கலாம். = 7 லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும்? +7 -7ஆக மாறிடும். = 0. இப்போ ஒரு ஈக்குவேஷனாக கொண்டுட்டு வந்தாச்சு. இப்போது ஏவோட வேல்யூ 2. இது நம்ம என்ன எடுத்திருந்தோம் ஃபார்முலாவில்? ax², அடுத்தது bxy, நெக்ஸ்ட்டு தான் என்ன cy² எடுத்துருந்தோம். சரியா? அப்போது இங்கே ஏவோட வேல்யூ x² கோஎஃபிஷியன்ட் தான் a. அப்போ ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ xy டேர்ம் தான் b. அப்போ பியோட வேல்யூ அங்கே இல்லை, xy டேர்மே இங்கே இல்லை, xyயோட கோஎஃபிஷியன்ட் இல்லை. அப்போ b 0. y² கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது? -1, அதுதான் c. abc வேல்யூஸ் எழுதியாச்சு. இதில் ஏவும் சியும் தான் நம்ம பார்க்கணும். ஏவும் சியும் எப்படி இருக்குது? நாட் ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஏசி நாட் ஈக்குவலாக இருந்து பி 0வாக இருந்தால் என்ன நமக்கு கண்டிஷன்? ஏ நாட் ஈக்குவல்டாக இருக்கும்போது ஏவும் சியும் ஆப்போசிட் சைனா இல்லை சேம் சைனா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஏவும் சியும் இங்கே எப்படி இருக்குது? ஆப்போசிட் சைனாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது என்ன? இட் இஸ் எ ஹைப்பர்போலா. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் 3x² + 3y² - 4x + 3y + 10 = 0. இதுலேயும் அதே மாதிரி தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y². இது ரெண்டும் எப்படி இருக்குது? 3 3 ஈக்குவலாக இருக்குது. a3 bனா xy டேர்ம் இங்கே இல்லை, 0 போட்டுட்டோம். cனா y² டேர்மு 3. அப்போது ஏவும் சியும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. பி 0வாக இருக்குது. இப்போ இந்த ஈக்குவல் டு சின்னு வந்தாலே இட் இஸ் ஏ சர்க்கிள். அதுவே நாட் ஈக்குவல் டு சின்னு வந்தால் நம்ம
ஆப்போசிட் சைனா இல்லை சேம் சைனான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்டு சம் 3x² + 2y² = 14. அப்போது 14 இந்த சைடு வந்தால் என்னாகும் -14 = 0. இப்போ இதில் பாருங்கள் a = 3, b வந்து xy டேர்ம் இல்லை, b = 0, c வந்து y² டேர்ம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² என்ன இருக்குது 2. இப்போ AC எப்படி இருக்குங்க நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நாட் ஈக்குவலாக இருந்தாலே அடுத்த கண்டிஷன் நம்ம பார்க்கணும். பிங்கிறது கண்டிப்பாக 0 தான். அப்போ A அண்ட் CR ஏவும் C எப்படி இருக்குது ரெண்டுமே +3 +2. இப்போ சேம் சைனாக இருக்குது. சேம் சைனாக இருந்தால் என்ன இட் இஸ் அன் எலிப்ஸ். A ≠ C இருந்து ஆப்போசிட் சைனாக இருந்தால் அது ஹைப்பர்போலா, சேம் சைனாக இருந்தால் அது எலிப்ஸ். ஃபோர்த்து கொஸ்டின் x² + y² + x - y = 0. இப்போ இதில் ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ xy டேர்ம் இல்லை 0, சியோட வேல்யூ y² டேர்ம் என்ன இருக்குது 1. இப்போ சியோட வேல்யூ 1. இப்போ ஏவும் சியும் எப்படி இருக்குது ஈக்குவல். அப்போ ஏசி ஈக்குவலாக வந்தால் பியும் அங்கே 0வாக இருக்கும்போது கண்டிப்பாக என்ன சொல்லிடலாம் இட் இஸ் எ சர்க்கிள். நாட் ஈக்குவல் வந்தால் தான் கவனமாக பார்க்கணும். ஃபிஃப்த்து கொஸ்டின் 11x² - 25y² - 44x + 50y - 256 = 0. இப்போ இங்கே பாருங்கள் ஏவோட வேல்யூ 11, பியோட வேல்யூ xy டேர்ம் இங்கே இல்லை 0ன்னு போட்டாச்சு, சியோட வேல்யூ y² டேர்ம் என்ன இருக்குன்னா -25. ஓகேவா. இப்போது இங்கே ஏயும் சியும் எப்படி இருக்குன்னா நாட் ஈக்குவலாக இருக்குது. பி கண்டிப்பாக 0ன்னு எழுதியாச்சு. அப்போது ஏசி நாட் ஈக்குவலாக இருந்தால் டிஃப்ரெண்ட் சைனா சேம் சைனான்னு பார்க்கணும். ஏவும் சி என்ன சைனாக இருக்குது இங்கே +11 இங்கே -25. அப்போ டிஃப்ரெண்ட் சைன். அப்போ இட் இஸ் எ ஹைப்பர்போலா. சிக்ஸ்த்து கொஸ்டின் y² + 4x + 3y + 4 = 0. அப்போது இங்கே x² வேல்யூ இங்கே இருக்கா இல்லை. அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² தான் நம்ம என்னென்னு எடுத்துப்போம் a. அப்போ a = அங்கே இல்லை, அதனால் என்ன எடுத்துக்கிறோம் 0. x² டேர்ம் இல்லை, அதனால் 0ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு xy டேர்ம் இங்கே இல்லை, இப்போ b = 0ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது y² டேர்ம் என்ன இருக்குது 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² வந்து 1. அப்போ c = 1ன்னு எடுத்துக்கிறோம். சரியா. இப்போ இங்கே ஏவும் சியும் எப்படி இருக்குது நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஏசி நாட் ஈக்குவலாக இருந்தால் என்ன கண்டிஷன் பார்ப்போம் நம்ம சேம் சைனா, அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் சைனான்னு பார்ப்போம். ஆனால் இங்கே என்ன இருக்குது நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² டேர்ம் அந்த ஏவே இல்லை. ஓகேவா. அப்போ என்ன கண்டிஷன் எய்தர் ஏ ஆர் சி, ஏஓ இல்லை சிஓ, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² டேர்மோ இல்லை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² டேர்மோ கொஸ்டினில் இல்லை அப்படின்னா அங்கே 0 வரும். அந்த மாதிரி கண்டிஷன் வந்தாலே இட் இஸ் எ பேரபோலா. ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.